கொஞ்சம் நல்லாதான் மூஞ்ச பையன். வாங்க வாங்க, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க தாத்தா. நம்ம ஒரு போட்டோ எடுத்து போவாங்க. போட்டோ எடுக்கலாமே, நல்லது தானே. சோ, இன்னைக்குன்னு பார்த்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், நல்லாவே இல்ல. சரி எடு. ட்ரெஸ் பத்தி உனக்கு கவலை, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்ற. ஆமா தாத்தா. ஏசு எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் ட்ரெஸ்ஸை பத்தி கவலைப்படல, வெளி தோற்றத்தை பத்தி கவலைப்படல. அவருக்கு கவலைப்பட்டதெல்லாம் மனிதருடைய உள்ளம். அதனால அவர் ஒரு எளிமையா ஒன்றும் இல்லாம வெறுமையா இருந்தாரு. குடில என்ன பார்க்குறோம் நம்ம? ஆடு மாடு வைக்கல், அந்த இடத்துல தான் நம்ம இயேசுவை பார்க்குறோம். காரணம், அவர் ஒரு எளிமையின் அடையாளம். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். அவருக்கே இந்த நிலைமை? அவர்கிட்ட இந்த கெத்து பந்தா எதுவுமே இல்லையே, ஏன்? அவரே அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டாரு, விரும்பி தன்னை. அதனால்தான் அவர் செல்வந்தரா இருந்தாலும் அவர் எளிமையானார், ஏழையானார் அப்படின்னு பைபிள் அவரை பத்தி சொல்லப்பட்டு. அந்த ஏழ்மை எளிமை அப்படின்றது இயேசுனுடைய கருத்தியலோடு, இயேசுனுடைய வாழ்வோடு மிக நெருங்கிய ஒன்று. பாருங்க, நாமெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்குற அந்த இயேசுவுக்கு சொந்தமா வீடே இல்லை. எங்க ஒரு ஊருக்கு போவாரு, யாராவது வீட்டுல வாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல போய் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து இப்படியே போயிட்டே இருப்பாரு. அவ்வளவு ஏழ்மையானவர். அதே போல இயேசு அணிந்திருந்த அந்த ஆடை, இந்த யூத மக்கள் அணிகிற மாதிரி ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ், அப்பப்ப அதை துவைச்சு அப்படியே போட்டுக்கிட்டு அந்த மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மதிப்பு அவனுடைய ஆடை, அவனுடைய உடை, வீடு எவ்வளவு பெருசு அப்படின்றது கிடையாது. மாறாக அவனுடைய உள்ளம் எவ்வளவு புனிதமானது. அந்த புனிதம் அப்படின்றத பத்தி தானே இயேசு நிறைய பேசியிருக்காரு. அதை கேட்டவங்க தான் நிறைய பேர் புனிதராயிருக்கிறாங்க. அவர் எளிமையினுடைய ஒரு அடையாளம். அதனால்தான் ஒரு பெரிய அரசருடைய மாளிகையில பிறக்காம ஆடு மாடு கட்டுற ஒரு மாட்டு தொழுவத்துல போய் இயேசு பிறந்தது. நாமும் எளிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்காக தான். இப்போ இதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட இந்த எளிமை என்ற பாடத்துல வாழ்ந்து காட்டுவீங்களா? தாத்தா.